வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் என்ன பார்க்க போகிற மூவி வந்து கேஷ்பேக் 2006 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி. அண்ட் இதை பற்றி ரிவ்யூக்கு போகிறது முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸோட அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஹீரோ இருக்கார். அவரோட பேர் வந்து வில். அண்ட் அவர் வந்து ஷூசின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணார். கடந்த ஒரு 2.5 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். அவங்க வந்து ஒரு சண்டை போட்டு பிரிஞ்சிடறாங்க. ஷூசி வந்து இன்னொரு பையனை தேடி போயிடுறாங்க. இவருக்கு நம்ம ஹீரோக்கு வந்து அந்த பிரேக்கப் வந்து ஒரு பெரிய பிரேக்கப்பு. அதுலேருந்து அவருக்கு வந்து இன்சோமினியா வந்துடுது. அந்த நைட்டு தூங்காமல் இருக்காரு. அண்ட் வந்து ரொம்பவே கஷ்டப்படுற அந்த கஷ்டத்தை வந்து பயங்கரமாக காமிச்சிப்பாங்க படத்தில். அண்ட் அதுக்கப்புறம் இதை எப்படி வந்து என்ன பண்ணலாம் இது அப்படின்னு யோசிக்கிற சமயத்தில் ஒரு நாள் வந்து சூப்பர் மார்க்கெட் போய் பர்ச்சேஸ் பண்ணுற சமயத்தில் அவர்கிட்ட காசு இல்லாத நேரத்தில் அவருக்கு புரிய வருது, நம்ம வந்து அவ்வளோ நினச்சிக்கிட்டு நம்மகிட்ட காசு இல்லாமல் இருக்குது. ஸோ வந்து நைட்டு தூங்காமல் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்கிற அந்த சமயத்தில் அந்த பர்ச்சேஸ் பண்ண சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஆடை பார்க்குறாரு. அங்கே நைட் ஷிஃப்ட்டுக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. நைட் ஷிஃப்ட்டில் சேர்றாரு. அண்ட் இவர் வந்து அந்த ஒரு டேர்மை கேஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வராத அந்த தூக்கத்தை அந்த 8 மணி நேரத்தை வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு கொடுத்து அவங்க இதுக்கு காசும் கொடுக்குறாங்க, கேஷ்பேக் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த டேர்ம் அங்கே ரெஃபர் பண்ணுறப்ப படத்தோட டைலாக் வந்திருக்கும். அண்டு நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிற நம்ம ஹீரோவுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவரோட கொலீக்ஸ் எல்லாம் அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இது வந்து மோஸ்ட்டாக அந்த ஹீரோவுக்கு வந்து டைலாக் கம்மியாக தான் இருக்கும். ஹீரோ வந்து கதையை வந்து நரேட் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங் வந்து வெரி எண்ட் வரைக்கும் நிறைய சீன்ஸ் வந்து நரேட் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஹீரோவுக்கு டைலாக் கம்மியாக தான் இருக்கும். மைண்ட் வாய்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து ஹீரோ வந்து தனக்குள்ளே வந்து ஒரு ஹேபிட்டை வந்து வளர்த்துக்கிற ஹேபிட்டாக அது அவர் பவர்னு கூட சொல்லிக்கிறாரு. வேர்ல்டை வந்து பாஸ் பண்ணி வைக்கிற ஒரு பவர்ன்ற மாதிரி. ஆக்சுவலாக வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அவர் வந்து பாஸ் பண்ணி அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திரும்பியும் வந்து அவரோட இந்த கையில் இருக்கிற நட்டை உடைக்கும் போது அவர் வந்து திரும்பியும் வந்து அதை ப்ளே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சீக்வல்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க படத்தில். ஸோ வந்து இவர் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதுனால பெண்ணோட உடம்பு வந்து இவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமில் வந்து அங்கே வந்திருக்கிற அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எல்லா பொண்ணுங்களையும் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அவங்களோட நியூட்ஸை வந்து இவர் வந்து வரைய ஆரம்பிக்கிறார். ஒரு பொண்ணுக்கும் நியூட்ஸ்லாம் வரைய ஆரம்பிக்கிறார். இது வந்து ஒரு பார்ட், ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து வேலை செய்கிற ஷேரன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட இவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு க்ரஷ் ஏற்படுது. இத்தனை நாள் பொண்ணுங்கக்கிட்ட இருக்குது இவர் என்ன பார்க்குறாரோ அதை வந்து இவர்கிட்ட பார்க்க முடியல. ஸோ வந்து அவருக்கு தெரிய வருது, இவர்கிட்ட ஒரு சின்ன நமக்கு ஒரு க்ரஷ் இருக்குது, இவ்வளோ வந்து நம்ம லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அவளை வந்து லவ் பண்ணி கிட்டத்தட்ட அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுற அந்த சமயத்தில் நம்ம ஹீரோட எக்ஸ் வந்து உள்ள பூந்து கெடுத்துடுறா, கிஸ் பண்ணி கெடுத்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்ம ஷேரனை வந்து ஒன்று சேர்ந்தாங்க, 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க இல்லையா, கடைசியில் படம் எப்படி முடியுது அப்படின்றது அந்த படத்தில் இருக்கிற. இந்த படத்தில் வந்து பெரும்பாலும் வந்து நியூட் சீன்ஸ் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் சீனோடய முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே வராது. அதே மாதிரி இருந்தாலும் இந்த படத்தில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அந்த நரேட் பண்ணுற விஷயம் சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி அந்த பாஸ் பண்ணுற விஷயம் வந்து என்னதான் இமேஜினரியாக இருந்தாலுமே அதுவுமே நல்லா தான் இருக்கும். அந்த ஒரு இதுவுமே நல்லா தான் இருக்கும். அண்டு ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரியை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஷேரன் பொண்ணு வந்ததுக்கப்புறம் இத்தனை நாளாக தூங்காமல் இருந்த நம்ம ஹீரோ வந்து தூங்க ஆரம்பிப்பார். ஸோ அதுலேருந்தே அவரோட லைஃப் வந்து நல்லா மாறுற மாதிரி அந்த காட்டியிருப்பாங்க. ஷேரன் உள்ள வந்து ஸோ அந்த விஷயங்களும் கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. மற்றபடி நியூட் சீன்ஸ் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் சீக்கிரம் முடிஞ்சு ஒன்றும் பெருசாக நிறைய நியூட் சீன்ஸ்லாம் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட ஒரு பார்ட் மட்டும் தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு ஆவரேஜான மூவின்னு சொல்லுவேன். அண்ட் அதனாலேயே ஒரு ஆவரேஜ் ஒரு பிலோ ஆவரேஜ். அதனாலே இந்த படத்துக்கு நான் 2.5 தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நான் மிஸ்டர் நோபடி இன்னொரு சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.